السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو كان من بعد نبي لكان عمر بن الخطاب، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், பாக்கியங்கள் நிறைந்த அன்னவருடைய குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஇம்மாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த வருடத்தினுடைய கடைசி ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி ஜும்மா. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த ஆண்டிலே நாம் செய்த பாவங்களை மன்னித்து, இந்த ஆண்டிலே நாம் செய்த அத்தனை நல்ல அமல்களையும் பன்மடங்காக கபூல் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா திருக்குர்ஆனிலே பல நல்லோர்களுடைய வரலாறை குறித்து சொல்லி அவர்களை பின்பற்றும்படி நமக்கு உபதேசிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து எல்லா வழியிலும் நமக்கு நேர்வழியை காட்டி சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பின்பற்றுவதற்கு நமக்கு சஹாபாக்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். எம்பெருமானுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதி ஹுலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற என்னுடைய ஹலீஃபாக்களான அவர்களுடைய சுன்னத்துகளையும் நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள சஹாபாக்களிலே மிகவும் மேன்மையான சஹாபாக்கள் என்று நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஹுலஃபாய் ராஷிதீன்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. கடந்த வார ஜும்மாவுடைய தினத்தன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொல்லப்பட்ட அந்த நாளை முன்னிட்டு அவர்களை குறித்த பல்வேறு செய்திகளை நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு வஃபாத்தான, ஷஹீதான இந்த வாரத்திலே நாம் இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திகளை, அவர்களுடைய வரலாற்றினுடைய சில சுருக்க பக்கங்களை, அவர்கள் இஸ்லாத்திற்கு தழுவியதன் மூலம் அல்லாஹ் என்னென்ன உதவிகளை செய்தான், அவர்கள் மூலமாக எத்தனை புரட்சிகள் இஸ்லாத்திலே ஏற்பட்டது என்பதை குறித்த சில சுருக்கமான வரலாறுகளை இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனைகளை நாம் சிந்திப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய இந்த ஜும்மாவை கபூல் செய்வானாக. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெயரை கேட்கும் பொழுது ஒரு கம்பீரம், உலகத்தில் கம்பீரமான பெயர் என்று சொல்ல வேண்டும் என்றால், தைரியம் வேண்டும் என்றால், வீரம் வேண்டும் என்றால், உமர் என்ற பெயருக்கே அப்படி ஒரு வீரம் இருப்பதாக நம்முடைய உள்ளுணர்வு சொல்லும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். வீரத்துக்கு ஒரு உமர், நீதத்திற்கு ஒரு உமர், இப்படி பல்வேறு பெயர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாம் சூட்டலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்பே அவர்கள் பெற்றிருந்த ஞானங்கள் எல்லாம் அற்புதமானது. அதற்கு முன்பு சிறு வயதிலே
தன்னுடைய தந்தை, அவர்களுடைய தந்தையான ஹத்தாப் அவர்கள் கொஞ்சம் கடினமான உள்ளம் உள்ளவர் தான். எதற்கேற்றாலும் அவர்களை திட்டக்கூடிய, கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு பழக்கமுடைய நபர் தான் ஹத்தாப். ஒரு சமயம் என்னாகிறது என்றால், ஹத்தாப் அவர்கள் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கமான சிலை வணக்கம், அஜுவா பேர்ச்சம்பழத்தில் ஒரு சிலையை செஞ்சு வச்சு அதை வணங்கக்கூடிய பழக்கம். இப்போ செய்து வைத்துட்டு எங்கேயோ வெளியே செல்கிறார் தந்தையான ஹத்தாப். வருவதற்கு தாமதமாகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அத்தா வருவாங்கன்னு பார்க்குறாங்க, வரலை. அவர்கள் சொல்லி சென்ற அந்த சிலை கடவுளான அந்த அஜுவா பேர்ச்சம்பழத்தில் செய்யப்பட்ட அந்த கடவுளிடத்திலே கேட்கிறார், யா இலாஹி, கடவுளே எனக்கு பசிக்குது, சாப்பாடு கூடுன்னு கேட்குறார். ஒரு பதிலும் இல்லை. ரொம்ப நேரம் கேட்டு பார்க்குறாரு, எந்த பதிலும் இல்லை. கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை, உணவும் இல்லை. சில நேரங்கள் கடக்கிறது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாத கடவுள் இது கடவுளான்னு பார்த்து அந்த அஜுவா பேர்ச்சம்பழத்திலே செய்து வைத்திருந்த அந்த சிலையை, ஒவ்வொரு சிலையிலிருந்து அந்த பேர்ச்சம்பழத்தை அவர் எடுத்து அவர் அதையே சாப்பிடுகிறார். கையிலிருந்து காலிலிருந்து அந்த பேர்ச்சம்பழத்தை அவரே எடுத்து சாப்பிடுகிறார். இந்த நிகழ்ச்சியை பிற்காலத்திலே அவர் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தன்னுடைய விஷயத்தை பார்த்து கொள்ள முடியாதது, அப்படிப்பட்ட சிலை என்ன சிலை, எப்படி அது கடவுளாக முடியும் என்பதாக பிற்காலத்திலே சொல்கிறார்கள். எனவே இஸ்லாத்தினுடைய தேடல், உண்மையான இறைவனுடைய தேடல் ஆரம்ப காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகை தந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். உருவிய வாளோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லச் செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒரு வீரமான ஒரு நபரை மக்கா பார்த்ததில்லை. உருவிய வாளோடு செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாருல் அர்கமில் இருக்கக்கூடிய அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக செல்லும் பொழுது வழியில் ஒரு நபர், அவருக்கு பேர் நுஐம். அப்போ எங்கே போகிறேன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரசூலுல்லாவை, முஹம்மதை நான் கொல்லச் செல்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லும் பொழுது அவர் நுஐம் அவர்கள் சொல்கிறார், உன் குடும்பத்தில் உன்னுடைய தங்கையான ஃபாத்திமாவை இஸ்லாத்தை தழுவிவிட்டார், அவருடைய கணவரான சயீதும் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். இப்போ இந்த நிகழ்ச்சி இருக்கும் பொழுது நீ எப்படி முஹம்மதை போய் கொல்வாய் என்ற கேள்வியை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரோஷம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்க முடியும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லச் சென்ற உமர் தன்னுடைய தங்கையான ஃபாத்திமா வீட்டிற்கு செல்கிறார். உள்ளே பார்த்தால் ஃபாத்திமா அவர்கள் அப்பொழுது இறங்கியிருந்த சூரத்து தாஹாவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து சூரத்து தாஹா என்ற அந்த தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா என்ற அற்புதமான சூறாவை ஓதிக்கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று விசாரித்து அடிக்கிறார்கள், ரத்தம் வருகிறது. இருந்தாலும் அந்த வீரமான மங்கை ஃபாத்திமா அவர்கள் குர்ஆன் ஓதுவதை நிறுத்தவில்லை. மீண்டும் மீண்டும் ஓதுகிறார்கள் அந்த தாஹாவுடைய சூறாவை. ஓதியதற்கு பிறகு அதனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு மாற்றத்தின் ஏற்பட்டதற்கு பிறகு நடந்த வரலாறு நமக்கு தெரியும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாம் எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம பி அஹதில் உமரை, யா அல்லாஹ், இரண்டு உமர்களில் யாராவது ஒருவரை இஸ்லாத்திற்கு வரவழைத்து இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்து, இஸ்லாத்தை நீ மென்மேலும் பலப்படுத்தும் துஆ கேட்குறாங்க. அது யார்? ரெண்டு உமர். ஒன்று உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அபூ ஜஹல். அபூ ஜஹலுடைய உண்மையான பெயர் அம்ரு பின் ஹிஷாம். இந்த ரெண்டு பேர் தான் அன்னைக்கு மக்காவில் ரொம்ப பலமானவர்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருவரை இஸ்லாத்தில் நுழைத்து விடு,
அதன் மூலம் இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்து, மேம்படுத்து, வலுவூட்டுன்னு துவா கேட்டதுல அல்லாஹு தாலா இஸ்லாத்தை வலுவூட்டுவதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக தேர்வு செய்த நபர் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹுடைய வருகை இஸ்லாத்திற்கு 40வது நபராக இஸ்லாத்தை தழுவுகிறார். 40வது நபராக தழுவிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு ஒரு வசனம் வருகிறது, யா ஐயுஹன் நபியு, நபியே, ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். இப்போ உங்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் உங்களுக்கு போதும், அல்லாஹ் உங்களுக்கு போதுமான். இப்ப 40 நபர்கள் வந்ததற்கு பிறகு, அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு, இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் போதும் என்று அல்லாஹ் சொல்லும் அளவிற்கு ஒரு இஸ்லாத்தினுடைய நிறைவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால், அப்படி ஒரு அற்புதமான நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்கள் ஹஜரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாட்கள் நகர்கிறது. ஒவ்வொருவராக ஹிஜ்ரத்திற்கு செல்கிறார்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹினுடைய உத்தரவின் பெயரில். ஹிஜ்ரத்திற்கு செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே ஹிஜ்ரத்திற்கு சென்று மதீனாவுடைய வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். நிறைய சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத் வரலாறு அற்புதமானது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜும்ஆவிலே முஹர்ரம் மாதத்தை குறித்தும் ஹிஜ்ரத்தினுடைய சில முக்கிய நிகழ்ச்சிகளை குறித்தும் சிந்திப்போம். அதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹிஜ்ரத் மட்டும் ரொம்ப வித்தியாசமானது. மக்காவிலிருந்து ஒவ்வொருவராக ஹிஜ்ரத் செல்லும் பொழுது இடையில் மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் வழிமறைத்து மிரட்டுவதும் அவர்களை துன்புறுத்துவதும் இப்படி பல்வேறு செய்திகளை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் எல்லாம் பயந்து ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு நேரடியான பாதையை தேர்வு செய்யாமல் என்னென்ன குறுக்கு வழியில் உமருக்கு தெரியாமல், காஃபிர்களுக்கு தெரியாமல் எப்படியெல்லாம் செல்வது என்று பல்வேறு சஹாபாக்கள் மறைந்து செல்கிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துக்கு போகணும். செல்லும் பொழுது அவர்களை போன்ற ஒரு ஹிஜ்ரத்தை நாம் பார்க்க முடியாது. மக்காவில் கஅபத்துல்லாஹ்ல நடுவில் நின்று சொல்கிறாங்க, எல்லோருக்கும் முன்பு குடும்பத்தை அழைத்து கொண்டு, இப்போ நான் உமர் பின் ஹத்தாபுடைய மகன், நான் ஹிஜ்ரத்துக்கு செல்கிறேன். உங்களில் யாருக்காவது உங்களுடைய பிள்ளைகளை யத்தீமாக்க நினைத்தால் என்னுடன் போதுங்கள். உங்களில் யாருக்காவது உங்களுடைய மனைவியை விதவையாக்க நினைத்தால் நான் செல்கிறேன், இந்த பாதையில் தான் செல்கிறேன், என்னை யாரேனும் வழியில் நீங்கள் மறிமறைக்கலாம், உங்களுக்கு அந்த திராணி இருந்தால் என்று கம்பீரமாக சூளுரையை உரைத்ததற்கு பிறகு உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிஜ்ரத் துவங்குகிறது. இப்படி இஸ்லாத்திற்காக அவருடைய தைரியம், வீரம் பாராட்டுக்குரியது. அவர்களை எதிர்க்க ஆள் இல்லை. அவருடைய வீரத்திற்கு முன்பு சென்றவர்களுடைய நிலைமை மரணம் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு செல்கிறார்கள். குபா பள்ளிவாசலை கட்டுவதற்கும் மஸ்ஜித் நபவியை கட்டுவதற்கும் அவருடைய உதவி எல்லாம் மகத்தானது என்பது வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நிறைய செய்திகள், சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளிலே முக்கியமானது, அது கான யகூனு ஃபில் உமமி முஹத்தஸூன், ஒவ்வொரு உம்மத்திலும் முஹத்தஸூன் உண்மையை பேசக்கூடியவர்கள், இல்ஹாமின் மூலமாக அகத்திலிருந்து உண்மையை வர சொல்லக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இருந்திருக்கிறார்கள். நபிமார்கள் இல்லாமல் சிலர் நபி இல்லை, இருந்தாலும் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தது. அவர்கள் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு உட்பட்டு இருந்தது. இப்படி சில நல்லோர்கள் இருந்தார்கள். என்னுடைய உம்மத்திலே லகான உமர் பின் ஹத்தாப், அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பல்வேறு நேரங்களிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே வசனமாக இறக்கிய வரலாறு நமக்கு பழக்கமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறார்கள். சொல்வார்கள் அல்லவா, உமரின் நாவு அல்லாஹு தஆலா வஹியாக இறக்கினான், உமரின் நாவிலே அல்லாஹ் பேசினான் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் சொல்வதையெல்லாம் அல்லாஹு தஆலா வசனங்களாக இறக்கினான். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உண்மையை பேசக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனை உடையவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். பத்ரு போர்க்களம்,
பத்ரு போரில் கைதியானவர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மஷூரா. இப்போ அந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில காசை வைத்து இந்த பணத்தை கொடுத்து விட்டால் 4000 திரகங்களை கொடுத்து விட்டால் அவர்களை விடுதலை என்று சொல்லலாம் என்று மஷூரா சொல்கிறது. அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மஷூராவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பத்ரில் கைதியாக்கி இருக்கோம், அவங்கள அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தவர்களை நாம் கைது செய்திருக்கிறோம், போரிலே நாம் வென்றிருக்கிறோம், அவர்களை நாம் விடுதலையே செய்யக்கூடாது, அவர்களை நாம் கொல்ல வேண்டும். அதுவும் எப்படி கொல்ல வேண்டும்? தந்தையை மகனை வைத்தும் மகனை தந்தையை வைத்தும் உறவினர்களை வைத்தும் இப்படி கொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவர்கள் கடுமை காட்டினார்கள். சுயநலத்திற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய விஷயத்திற்காக இப்படி உண்மைக்கு மாறாக எந்த இடத்திலும் அவர்கள் பேசியதில்லை. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப வசனத்தை இறக்கினான் என்பது வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை செய்தார்கள், அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான், அவர்களுடைய முடிவிற்கேற்பதான் வசனங்கள் இறங்கியது என்பது நமக்கு தெரியும். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாப் உமர் ரலியல்லாஹுடைய துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக சந்திப்பதற்காக ஏராளமானவர்கள் வருகிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹுவுக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்து நேரடியாக கேட்டு விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, நாயகமே, உங்களை பார்ப்பதற்கு நல்லோர்களும் வருகிறார்கள், தீயோர்களும் வருகிறார்கள். உங்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க. ஆனால் உங்களுடைய வீட்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள், அவர்களையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நீங்கள் ஹிஜாபு போடுவதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹி வராமல் எதற்கும் பதில் சொல்ல மாட்டார்கள். பதில் சொல்லலை. சில நாட்களிலே சில ஹதீஸ்களில் வருகிறது, மறுநாளே அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான், வஇதா சஅல்துமூஹுன்ன மதாஅன், நீங்கள் ஏதேனும் கேட்க வேண்டுமென்றால், பெண்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஏதேனும் கேட்க வேண்டுமென்றால் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னாடி கேளுங்க. ஹிஜாபுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா கடமையாக்கினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், சொன்னவர் உடனே அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான். ஹிஜாபுடைய வசனம் வருவதற்கான முக்கியமான துஆ உமர் ரலியல்லாஹுடைய பங்களிப்பு என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பின்பும் சரி, பல்வேறு முக்கியமான முடிவுகளை தைரியமாக துணிச்சலாக எடுத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு. மற்றவர்களுக்கெல்லாம் சில தயக்கங்கள் இருந்தாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்பு நிற்கக்கூடியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு சில நாட்கள் நகர்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத். அப்போ ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு பேர் யமாமா. அந்த யமாமா யுத்தத்தில் நிறைய ஹாஃபில்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஷஹீதாகிறாங்க. நிறைய பேர் ஷஹீதானோடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பயம். ஏன்னா அது வரைக்கும் குர்ஆன் எழுத்து மூலியமாக இல்லை, தொகுப்பாக இல்லை. இப்படி ஹாஃபில்கள் எல்லாம் மரணித்து விட்டால், கொத்து கொத்தாக ஹாஃபில்கள் மரணித்து விட்டால், இந்த குர்ஆன் அடுத்த சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறையினர்களுக்கு செல்லாமல் போகிவிடும் என்ற ஒரு பயத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க. கேட்கும் பொழுது எல்லோருக்கும் அதிர்ச்சி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் செய்யாததை நம்ம எப்படி செய்கிறது, இதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. நிறைய சஹாபாக்களும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தைகள், அவர்கள் தரப்பில் முன்வைத்த சில முக்கியமான விஷயங்கள் எல்லோரும் நிதர்சனமானது. இப்படி ஹாஃபில்கள் எல்லாம் வஃபாத்தாகிவிட்டால் அது எப்படி வசனங்கள் குறைந்து விடாதா? அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும், அது மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும், அதற்கு ஏதாவது வேதம் வேண்டும் என்றவா இல்லை சொல்லி இதெல்லாம் முடிவு செய்ததுக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் எல்லாம் காத்திபீன்கள் வஹியை எழுதக்கூடியவர்களை எல்லாம் வர வைத்து குர்ஆன் தொகுக்கப்பட்டு அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நிறைவு செய்யப்பட்டதை நாம் கடந்த ஜும்மாவிலே சிந்தித்தோம். இப்போது ஒரு முக்கியமான துணிச்சலான ஒரு விஷயத்தை
குர்ஆனை தொகுப்பதற்காக அந்த விஷயத்தை முதலில் சொன்னவர்கள், உறக்க சொன்னவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்படி நிறைய செய்திகள். இன்றைக்கு நாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய 20 ரக்காத் தராவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவி தொழ வைக்கிறார்கள். அதற்கு பிறகு சில காரணங்களால் ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றவில்லை. மக்கள் இதை ஃபர்லாக்கி விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்திலே ஜமாத்துடன் தொழுகை இல்லை, தராவி தொழுகை. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் மீண்டும் அந்த 20 ரக்காத் தராவியை உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மிக முக்கியமான காரியான உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து மீண்டும் தராவி தொழுகையை 20 ரக்காத்துடன் துவங்கியவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சுன்னத்தை தான் இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நிறைய சட்டங்கள், ஹிஜாபாக இருந்தாலும் சரி, பத்ரு களத்திலே கைதிகளுடைய விஷயத்திலும் சரி, நாம் பின்பற்றக்கூடிய இந்த ஹிஜாபுடைய விஷயம், 20 ரக்காத் தராவி, குர்ஆன் தொகுப்பு, குறிப்பாக இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஹிஜ்ரி என்ற புத்தாண்டுடைய வரலாறு. அந்த ஹிஜ்ரி என்ற வார்த்தை வருவதற்காக முக்கியமான சட்டத்தை இயற்றியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி பல்வேறு முக்கியமான சட்டங்களை இயற்றிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துடைய நேரத்தில் ஹலீஃபாவை நியமிக்கணும், அடுத்த ஹலீஃபாவை. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, உமரை போய் நியமிக்கிறீங்களே, ரொம்ப கடினமானவர், ரொம்ப கோபம் உடையவர் அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அல்லாஹ் கிட்ட தைரியமாக சொல்லுவேன், உலகத்திலே சிறந்த ஒரு நபரை தான் நான் ஹலீஃபாவாக நியமிக்கிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் மாறுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நமக்கு தெரியும். உலகம் முழுவதும் நல்லாட்சிக்கு பெயர் போனவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்திலே ஹலீஃபாக்களுடைய வரலாற்றுகளே முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 10.5 ஆண்டுகள், சுமார் 11 ஆண்டு ஆண்ட ஒரு முக்கியமான ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நீதத்துக்கு பெயர் போனவர்கள், வீரத்துக்கு பெயர் போனவர்கள். அவருடைய ஹிலாஃபத்தினுடைய நேரத்தில் எந்த இடத்திலும் நாம் அநீதியை பார்க்க முடியாது. குறிப்பாக அவருடைய குடும்ப விஷயத்திலே அவர்கள் குடும்பத்தினர்கள் யாரேனும் தவறு செய்தாலும் அதற்கான தண்டனையை அவர்கள் நிறைவேற்றாமல் இல்லை. உமர் ரலியல்லாஹுடைய மகன்ல ஒரு மகன் மது அருந்திட்டாங்க. மது அருந்ததற்கான தண்டனையை, கசையடியை பொதுவெளியில் கொடுக்க வேண்டும். கவர்னர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவுடைய மகனாச்சேன்னு சொல்லி தண்டனையை கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்காம தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டாங்க. இந்த விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள், ஹலீஃபாவுடைய மகன் என்பதற்காக அவர்களுக்கு நீ பொதுவெளியில் கொடுக்காமல் இருக்க முடியாது என்று கூறி மீண்டும் தன்னுடைய மகனை அழைத்து எல்லோருக்கும் முன்பாக மீண்டும் அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி ஒரு முக்கியமான நீதமான ஆட்சியை தந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைக்கு நமக்கு தெரிந்த நெப்போலியனாக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், பல்வேறு நபர்கள் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் கனவு ஆட்சியாக இருக்க வேண்டியது உமர் என்று சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இந்தியாவில் வேண்டும் என்று காந்தி சொன்ன வார்த்தை பொறுப்புவிலானது. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை பற்றி நாம் பேசும் பொழுது கடைசியாக அவருடைய வஃபாத்தினுடைய நேரம் இந்த வாரம் துல்ஹஜ் பிறை 16, அதாவது நாளை காலை ஃபஜ்ரிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரியால் குத்தப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீது ஒரு விரோதம் வைத்திருந்த அபு லுஅ்லு என்று ஒரு மஜூசி, அந்த மஜூசி பல நாட்கள் விஷத்தால் ஊறப்பட்ட ஒரு கத்தியை வைத்து கொண்டு வருகிறான். எல்லோரும் போலவே அவனும் முஸ்லீம் போன்றவே அந்த இருளிலே ஃபஜ்ர் தொழுகையை பள்ளியில் தொழுவதற்காக வருகிறான். வந்து பார்க்கிறான், குத்த வேண்டும் என்ற நோக்கம், ஆனாலும் பயம் அவனை தடுக்கிறது. கொஞ்ச நேரம் பார்த்தான், இந்த நேரத்தில் குத்திட்டா ஒருவேளை இவர்கள் தொழுகையை விட்டு நம்மை குத்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி 2வது ரக்காத் வரைக்கும் வெயிட் பண்ணுறான். 2வது ரக்காத்து நடக்கும் பொழுது இப்போ நம்ம குத்துனா யாரும் தொழுகையை விட்டு வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி 2வது ரக்காத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சரமாரியாக குத்துகிறான் அபு லுஅ்லு என்ற ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கேயே விழுகிறார்கள். பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்பதெல்லாம் வரலாறு.
மயங்கத்திலிருந்து எழுந்தவங்க கேட்குறாங்க, என்னை குத்துனது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அபுல் உலு என்ற மஜூசி. முன்னாடியே அவர் கேட்குறாரு, உமர் அலி அல்லாஹ்னு, இவர் தானே என்னை குத்துனது, இவருடைய அடிமையான அபுல் உலு தான் என்னை குத்துனதுன்னு உடனே ஆமான்னு சொன்னோடனே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். நான் ஒரு முஸ்லிமால் குத்தப்படவில்லை, மஜூசியால் குத்தப்பட்டதால் நான் ஷஹீதை அடைகிறேன் என்று சந்தோஷப்பட்டார்கள் உமர் அலி அல்லாஹ். பிறகு சில நாட்களிலே 2-3 நாட்களிலே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் என்னென்னலாம் சொல்லுகிறது. குத்தப்பட்டவுடன் கொலை செய்தவன் யகூதி என்று, கொலை செய்தவன் மஜூசி என்று தெரிந்தவுடன் சந்தோஷப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். எப்பொழுதும் ரசூலுல்லாவிடனே இருந்தவர்கள் வஃபாத்திற்கு பிறகும் அவருடன் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை அப்துல்லாவை அழைத்து ஐஷாமா போயிட்டு அனுமதி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பக்கத்தில் நான் அடக்கப்படுறதுக்கு அனுமதி கேட்குறேன். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு ஐஷாமாட்ட கேட்குறாங்க. அப்போ ஐஷாமா சொல்கிறாங்க, நான் அந்த இடத்துல அடக்கப்பெறணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். ஏன்னா தந்தை கணவர் இருவரும் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல. ஆனால் உமர் கேட்டதற்கு பிறகு என்னால் மறுக்க முடியவில்லை. உமர் அதற்கு தகுதியான நபரும் கூட. எனவே உமர் அடங்கி கொள்ளட்டும் சொல்லி அனுமதி தருகிறார். தந்ததுக்கு பிறகு சந்தோஷப்படுகிறார்கள். மீண்டும் சொல்கிறார்கள் அப்துல்லா பின் உமர் அவருடைய மகனிடத்தில், எப்பா ஐஷா ஒருவேளை நான் தான் இப்போ ஹலீஃபான்றதுனால கூட சொல்லியிருக்கலாம், வேறு வழி இல்லாமல் எதுக்கும் ஒரு வாட்டி நான் வஃபாத்தானதுக்கு பிறகு நான் பதவியில் இல்லாத பொழுது, நான் ஆட்சியில் இல்லாத பொழுது மீண்டும் ஒரு முறை சென்று ஐஷாவிடம் கேள், நான் அந்த இடத்துல அடக்க பெறலாமான்னு சொல்லி. இப்போ இதை கேட்கிறார்கள். மீண்டும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, மகனே அனுமதி கிடைக்கிறது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹயாத்தோடைய நேரத்திலே எப்பொழுதும் உறுதுணையாக ரைட் ஹேண்டாக இருந்தார்களோ அதே போன்று கபரிலும் அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும் அருகையில் அடுக்கப்படுகிறார்கள் என்பது வரலாறு நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறின் மூலமாக நமக்கு இந்த உம்மத்துக்கு கிடைக்க பெற்ற பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது. அவருடைய தக்வாவை நாம் பின்பற்றலாம். உமர் ஒரு புறம் வருகிறார் என்றால் சைத்தான் வேறு புறமாக ஓடுவான் என்ற அளவிற்கு அவருடைய தக்வா இருந்தது. அவர்களுடைய நீதி, குடும்பமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், ஏன் அரசராக இருந்தாலும் சரி, அவர்கள் சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம் என்ற ஒரு நியதியை அவர்கள் பின்பற்றியது நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முக்கியமான பெயரில் ஒன்று உமர் ஃபாரூக். ஃபாரூக் என்றால் நல்லது கெட்டது, ஹலால் ஹராம், நல்லவன் கெட்டவன், இது எல்லாத்தையும் தனியாக பிரித்து தெரியக்கூடிய அந்த பக்குவம், எது உண்மை எது பொய் என்று சற்று நேரத்திலே அவர்கள் கணிக்கக்கூடிய அந்த ஆற்றல், ஹலால் ஹராமை பின்பற்றக்கூடிய அந்த ஆற்றல், அதிலிருந்து ஹலால் ஹராமை எப்படி பின்பற்றலாம் என்ற ஒரு படிப்பினை நமக்கு இருக்கிறது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி என்று திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியதற்கு பிறகு அதற்கு முன்பு அவருடைய சப்தம் கணீர் என்று இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்சு சப்தமாக இருக்கும். அல்லாஹ் பொதுவாக ஒரு வசனத்தை இறக்கிறான், ரசூலுக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அவங்க பேசினா மீண்டும் கேட்பாங்க, நீ எப்போ உமர் நீ என்ன சொன்னன்றது மறுபடியும் சொல்லுப்பான்னு கேட்கும் அளவிற்கு தங்களுடைய சப்தத்தை தாழ்த்தி அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை பின்பற்றினார்கள். ரசூலின் மீது அதிகமாக பிரிய வைத்திருந்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். எப்படி ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு முன்பு நின்று ஹஜருல் அஸ்வத்தை பார்த்து சொல்கிறார்கள், இன்னி அஅலமு அன்னக ஹஜர், நீ ஒரு வெறும் கல்லுன்றது எனக்கு நல்லா தெரியும். லவ்லா அன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுகி, ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதை நான் பார்க்காவிட்டால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி, ரசூலுல்லாஹ் முத்தமிட்டதனால் மட்டுமே உன்னை முத்தமிடுகிறேன் என்று சொல்லி அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்ட வரலாறு நமக்கு தெரியும். சுன்னத்தை பின்பற்றுவதிலும் ரசூலின் மீது வைத்திருந்த அவர்கள் நேசத்திலும் நமக்கான முன்மாதிரியாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய வரலாற்றிலிருந்து உள்ள படிப்பினைகளை எல்லாம் இந்த உம்மத்து பயன்பெற்று அதன்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.